இப்ப இடுப்பு அதாவது வந்து பிளவுஸ் வந்து எப்படி வெட்டணுங்கிறத மெயின் அளவு வந்து இதுதான். இத அளவை மைண்ட்ல வச்சு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். இப்போ வந்து இடுப்பு வந்து எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் அளந்துக்கங்க. இப்ப இடுப்பு வந்து இவங்களுக்கு 27. இதை மட்டும் அளக்க கூடாது, இதை கழிச்சிடணும். அதாவது வந்து இந்த பட்டியை கழிச்சுட்டு இங்க இருந்து நம்ம அளக்கணும். இப்ப இங்க இருந்து நமக்கு அளந்தோம்னா இப்ப இடுப்போட அளவு 27. கை உயரம் வந்து அதுக்கப்புறம் கை உயரம் எவ்வளவுன்னு பார்க்கணும். கை உயரம் வந்து இப்ப இவங்க கம்மியா இருக்கு, ஆனா அவங்க கூட கேட்டிருக்காங்க. இப்ப 6 இன்ச்சு கை உயரம். அப்புறம் முதுகு உயரம், முதுகு வந்து ஷோல்டர்ல இருந்து கீழே பட்டி வரைக்கும் எவ்வளவுங்கிறத பார்க்கணும். இப்போ 13 இன்ச்சு உயரம். அப்புறம் அந்த முதுகு பின்னாடி இருக்கிற அந்த பட்டி அது வந்து 6 இன்ச்சு. அப்புறம் ரெண்டாவது கை லூஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். கையை வந்து பிரட்டிட்டு கை முனக்கை லூஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தா 5.5. அப்புறம் அடிக்கை லூச கையை பிரட்டிட்டு அடிக்கை லூச இங்க இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 6.25. சென்டர்ல அதாவது கையை நேர போட்டு கை சென்டர் அந்த இதுல இருந்து அதாவது ஆம்கோல் எங்க தையல் முடியுதோ அந்த இடத்துல இருந்து 6.25. ஆமா, அடிக்கை லூஸ் வந்து 6.25. ஆம்கோல் சுற்றளவு வந்து 7 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு நம்ம வெட்டும் போது அந்த அளவு வந்துடும், இருந்தாலும் 7 இன்ச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின் கழுத்துடைய உயரம் வந்து 6.5 இன்ச்சு. அதாவது ஷோல்டர்ல இருந்து கழுத்துடைய உயரத்தை நம்ம பார்த்தோம்னா 6.5 இன்ச்சு எழுதிக்கணும். முன்கழுத்து எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா இழுக்காம இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 5.25. இங்க இருந்து